அவர் சென்னைக்கு நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மாஸ்மெல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஜெலட்டின் வாங்கிட்டு வந்திருக்கேன். யூடியூபர் ஃபோன் அடிச்சு சொன்னார், ஜெலட்டின் வந்திருக்கு, கடையில் போய் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு மாஸ்மெல்ல தான் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் வந்து சுகர், இது 60 ml. கப்பில் பாதி அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். ஒரு கணக்காக அரைச்சாச்சு. அரைச்சதை இப்போ நெய் ஊற்றிடலாம். எதுக்கு அப்படி நெய் ஊற்றினா அது பச கம்முன்னு ஒட்டும், அதனால ஊற்றி வச்சுக்கிடுவோம். அது அப்படியே இப்போ இந்த சுகர்லாம் கொஞ்சம் இது பண்ணி அப்படி பரட்டி விட்டுரும். ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துருக்கேன். அதில் வந்து தண்ணி, பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுரும். 125 ml சுகர். கப்பில் ஆஃப். ஒரு 6 சொட்டு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. அப்படி ஊற்றிட்டு கையில் வரல. அப்போ இது வந்து இன்னும் சரியாகலை. அதுக்கப்புறம் ஊற்றுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக கையில் வருதுன்னு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இருக்குது அதில் வந்து நம்ம சீனி பாவை ஊற்றி விட்ருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்திருக்கு. இப்போ அவ்வளோத்தையும் ஊற்றி விட்ருவோம். அழகாக வந்து பார்த்தீங்களா, இன்னுமே வரணும். கலருக்கு வந்து சப்பாத்தி கிளி பழத்தோட இது எடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 ட்ராப்பு விழுந்துட்டு வருங்க, போதும். அவ்வளோதான், அது கலர் தானே வந்துடும். இதை அப்படி நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். இங்கே இருங்க எப்படி கையும் ரெட் ஆகிட்டு இருந்தால் எப்படி சாத்திடுங்க. இது வந்து ரொம்ப பிடிக்கவே இல்லை. பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ ஆஃப் பண்ணிடுறோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அழகாக இருக்குது, நல்லா வருது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதை மேலே மாற்றிக்கிட்டேன். இதில் தான் வச்சு நான் பண்ண இதில் அடிச்சிட்டு இதில் வந்து சும்மா இப்படி வச்சுருக்கேன். மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டேன், கை அப்படி நடுங்குது. அடுத்தது அப்படி சும்மா வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அப்படி வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சு எடுப்போம். செட் ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக வந்து பாருங்கள் எப்படி பஃபியாக இருக்குது. பாருங்க மாஸ்மெல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்படி ஜம்முன்னு இருக்கு. வீட்டில் உள்ள சின்ன இதுக்கு, பெரியவங்களுக்கு, குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது தெரியுமா, இங்கே பாருங்க. இன்னைக்குமே நல்லா இருக்கு. என் மண்டையை பார்த்து முடியை பார்த்து பயந்துடாதீங்க. இங்கே பாருங்க, உண்மைக்குமா சூப்பராக இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலை, அதுக்கப்புறம் கலர் பொடி சாயம் ஊற்றலை. நான் வந்து சப்பாத்தி கிளி பழம் இருக்குல்ல, அது ஊற்றுனேன். 2 ட்ராப் தான் போட்டேன். அது ஒன்றுமே இதாகவே இல்லை. வேறு அதை அப்படி சாப்பிட்டேன்னா அதெல்லாம் அது போட்டுன்னு சொல்லிட்டு அதை பட்டு விட்டேன். இனி என்ன வீடியோவில் வந்து கலர் பண்ணி செய்யலாம். சரியா, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.